ஒரு போக்குவரத்து காவல் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பணிய செஞ்சுட்ருக்காரு. அப்போ ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப அமைதியா, ரொம்ப பொலைட்டா வந்து அவர் எங்கெங்க போறாரோ, அவரோட பணிகள் செஞ்சுட்ருக்கும்போது, அவர் பின்னாடியே போய் நிக்குது. ஸோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து டிராஃபிக் கிளியர் பண்ற இடங்களுக்கு வந்து நிக்குது. இந்த மாரி ஒரு பெண் காவலர் இருக்காங்க. முதல்ல அவர் கூட இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் வந்து அந்த பெண் காவலர் பணி முடிந்து வந்து பார்த்தீங்கன்னா, வாகனத்தில கிளம்பி போயிடுறாங்க. அதன் பிறகு வந்து ஒரு ஆண் காவலர் டியூட்டிக்கு வராரு. ஸோ, அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய் நின்னுட்டே இருக்கு. ஸோ, அவருக்கும் ஒண்ணும் புரியல. அந்த நாய் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப பொறுமையா, அமைதியா அந்த காவலரோட நின்னுட்டே இருக்கு. இந்த நாய் எதுக்காக நின்னுட்டுருக்கு நமக்கு அப்படின்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரட்ட பார்க்குறாரு. விரட்ட பார்க்கையும் அது ஓடல. அதுக்கப்புறம் ஒரு வேளை பசிக்குமோ அந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் மளிகை கடையில பக்கத்தில இருந்த மளிகை கடையில வாங்கி பிரித்து அந்த பிஸ்கட் பாக்கெட்ட அந்த நாய்க்கு போடுறாரு. அந்த நாய் வந்து சாப்பிட்டு அதன் பிறகு செல்லுது. ஸோ இந்த விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா, தனக்கான பசிய வந்து எவ்வாறு உணர்த்துது அப்படிங்கிறது இந்த கண்காணிப்பு கேமரால பதிவாயிருக்கு. இந்த காணொளிய பாருங்க. ஸோ இந்த மாரி சில உணர்வுபூர்வமான விஷயங்களையும் அனிமல்ஸ் நம்மகிட்ட கடத்தும். ஸோ இந்த மாரி அனிமல்ஸ் ஏதாவது நம்மகிட்ட வந்து நின்னுச்சுன்னா, ஒரு வேளை பசிக்காக நின்றுருந்துச்சுன்னா, ஸோ உங்களால முடிஞ்ச பிஸ்கட் டொனேட் பண்ணுங்க. தேங்க் யூ.